Taste the Daily. தர்மபுரியில் திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்றார். அன்னசாகரத்தில் 32 மற்றும் 33வது வார்டில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடலின் வேதனைகள் மக்களிடம் விளக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன், மண்டல தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் பிரசாந்த், IT விங் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி, தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக அம்மா பேரவை சார்பில் லால்புரம் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்டோர் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கினர். மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் லதா ராஜேந்திரன், புவனகிரி ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவர் வாசுதேவன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட பாசறை செயலாளர் வசந்த், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டி கோவை மாவட்டம் சூலக்கல் மாரியம்மன் கோயிலில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து சூலக்கல் பகுதியில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி திண்ணை பிரச்சாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது.